கேள்வி பாருங்கள், ஏபிசி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து மீப்போவா ஏ ஸ்கொயர் பி கியூப்க்கு எடுத்து ப்ளஸ் மீப்போவா பி ஸ்கொயர் சி கியூப்க்கும் ப்ளஸ் மீப்போவா சி ஸ்கொயர் ஏ கியூப்க்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. மீப்போனா என்னது? HCF. சரிங்களா? இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயருங்கும் போது ஏவோட வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர் பெருக்கல் 3 கியூப். அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன? இது பெருக்கல்ல வந்துடும். 2 பவர் 4 பெருக்கல் 3 பவர் 6 வந்துடும். சரிங்களா? அடுத்தது பிக்கு என்ன பண்ணணும்? பிக்கு கியூப் பண்ணணும். அப்போ பியோட வேல்யூ என்னது? 3 ஸ்கொயர் பெருக்கல் 5 கியூப். கியூப் பண்ணுறோமா? அப்போ கியூப் பண்ணும்போது என்ன? பெருக்கல்ல வந்துடும். 3 பவர் 2 3 6 பெருக்கல் 5 பவர் 3 9. சரி, இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள். ரெண்டுத்துலேயும் காமனாக 2 கிடையாது, விட்டுறலாம். அதுக்கப்புறம் 5 கிடையாது, விட்டுறலாம். 3 பவர் 6 காமனாக இருக்குது. அப்போ ஆப்ஷனில் 3 பவர் 6 வந்து கண்டிப்பாக வரணும். ஆப்ஷன் ஏல இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பியில் இல்லை, கேன்சல் பண்ணிடுங்க. சிலையும் டிலையும் இருக்குது. சரிங்களா? இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்தது போகலாம். மீப்போவா பி ஸ்கொயர் சி கியூபுக்கு பார்க்கலாம். அப்போ பிக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம்னா 2 வந்துடுமா? 3 பவர் 4 பெருக்கல் இங்கேனா 5 பவர் 6 வந்துடும். அடுத்தது என்னது? சி கியூப் பண்ணணும். சிக்கு கியூப் பண்ணணும். அப்போ கியூப் பண்ணோம்னா 3 நாள் பெருக்கிக்கணும். 5 பவர் 6 பெருக்கல் 2 பவர் 9. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள். இது ரெண்டுலேயும் காமனாக 5 பவர் 6 இருக்குது, ஹையஸ்ட் காமன். ஸோ அப்போ அந்த 5 பவர் 6 இருக்குது. எங்கெங்கே இருக்குது? ஏல இருக்குது, சியில் இல்லை, டிலையும் இல்லை. அப்போ ஆன்சர் என்னது? ஏ தான் ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஏ தான் விடை.